அரசியலுக்காக எதையும் செய்வார் விஜய். அந்த பாணியில விஜய் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்ற பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாரு, வேணும்னே பண்ணிட்டாங்க. அதாவது வந்து என்ன எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் தானே, அதை போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. தியேட்டர்ல வந்து மக்கள் கொண்டாடணும்னு நினைப்பாரா, இல்ல நம்பி நமக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசரு அவரை வந்து அத்தாப்ல விட்டுவிட்டு வா நம்ம எலெக்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு படத்தையுமே அரசியல்களை கலந்து இந்த படத்தையும் விஜய் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. ஒரு தனிப்பட்ட தாக்குதலுமே கொண்டு வராங்க, ஒரு சைக்கோ மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு பெரிய அன்பை கொடுத்துருந்தாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு பைட்ஸ் எல்லாம் எடுத்து கேட்கும் போது, இந்த மாதிரி என்னங்க விஜய் வந்த உடனே போயிட்டாருன்னும் போது அவங்க சொன்ன ஒரே பதில் தான், அவர் வரணும்னு ஆசைப்பட்டாரு, வந்தாரு, எங்களை பார்க்கணும்னு நினைச்சாரு, பார்த்துட்டாரு, நாங்களும் அவரை பார்த்துட்டோம், இது போதும், இதுக்கு மேலே என்ன பேச வேண்டியிருக்கு, எதுவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறான்னா அவனை ஏன் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கடலூருக்கு விஜய் அவர்கள் போறாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இப்போ ஜனநாயகன் படத்தை யார் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது நைட்ல இருந்து ஓடிட்டு இருக்குது. ஜனநாயகன் ஒழுங்கா அது பொங்கலுக்கு அது பாடு ரிலீஸ் ஆயிருக்கும், அதை போட்டு பாடாப்படுத்தி இன்னும் அந்த விஜய்ங்கிற மனுஷனை எவ்வளோடா பாடாப்படுத்துவீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நைட்ல இருந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருச்சுன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியில் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யத்தில் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். என்னன்னா, அரசியலுக்காக எதையும் செய்வார் விஜய். அந்த பாணியில் விஜய் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்ற பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வேற ஒரு பேட்டியில் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதியும் எல்முருகனும் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்து விட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுக்கு திமுக சைட்லேருந்து கூட டக்குன்னு ஒரு ரிப்ளை வரல, பெரிய இது வரல. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வருது. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே திமுக, அதாவது திமுக எதிர்க்கணும், அதிமுக எதிர்க்கணும், நம்ம வந்து ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும், நம்முடைய கொள்கை கோட்பாடை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தாண்டி விஜய் கட்சியில் என்ன நடக்குது, தாவேகள் என்ன நடக்குது, அதை ஏதாவது பண்ணி நம்ம முடைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இது வந்துச்சுன்னா உடனே கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் விஜயை ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்ஸ்டால சரி, ட்விட்டர்ல எல்லா இடங்கள்லையும் நேற்று நைட்லேருந்து இதான் வேலையே. விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாரு, வேணும்னே பண்ணிட்டாங்க, அதாவது வந்து என்ன எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் தானே, நல்லா போட்டுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் சொல்றாங்க. சரி, ஓகே, சில கேள்விகள் மட்டும் அவங்க கிட்ட கேட்டுடலாம். மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம், அந்த படம் வந்து கொரோனா காலகட்டத்தில் எடுக்கப்பட்டு கரெக்டாக ரிலீஸ் டைமில் கொரோனா வந்து ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்குது. அந்த படத்தை நினச்சிருந்தா அன்னைக்கே வந்து ஓடிடியில் கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க ஓடிடியில் கொடுத்துருங்க, படத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இல்லை வந்து படம் காலம் தள்ளி போச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வட்டி ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. ஆனால் விஜய் அவர்கள் அடம் பிடிச்சி நான் வந்து தியேட்டரில் தான் அந்த படத்தை விடுவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிருந்தார். என்ன காரணம்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த குவாரண்டைனில் டோட்டலாக வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் திரையரங்கில் வந்து சினிமா ஓடுறதே பெரிய கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே மைண்டில் ஒரு தாட் வந்தது என்னென்னா, சரி ஓகே ஓடிடி பக்கம் போயிடலாமே அப்படின்ட்டு. அப்போ ஒரு பெரிய ஹீரோவான விஜய் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் மைண்ட் செட்டே என்ன, சரி ஓடிடிலே பார்த்துக்கலாம், எதுக்கு தியேட்டருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது வம்படியாக வெயிட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி கடைசியில் அந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கொரோனாக்கு அப்புறமா சினிமா திரையரங்குகள்லாம் வந்துட்டு மூடப்படுன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு படம் தியேட்டரில் வந்து பிளாஸ்ட் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தியேட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது, ஒரு இயல்பு நிலைக்கே திரும்ப ஆரம்பிச்சது. அந்த டைமில் அது என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஒருவேளை அந்த படத்தை வந்து வம்படியாக ரிலீஸ் பண்ண வச்சு ஒரு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்ற விஷயத்தையும் பரப்பியிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு தெரிஞ்சு இப்போ டிவிக்கே கட்சி மாதிரி அப்போ இருந்தால் அதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாலாம் போய் கடைசியில் வந்துட்டு அது ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு மக்கள் வர வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் திரைப்படத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு தியேட்டருக்காக, ரசிகர்களுக்காக மாஸ்டர் அப்படிங்கிற படத்தையே வந்து வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு சொன்ன ஒருத்தர் தன்னோட கடைசி படத்தை தியேட்டரில் வந்து மக்கள் கொண்டாடணும்னு நினைப்பாரா, இல்லை நம்பி நமக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசரு அவரை வந்து அத்தாப்ல விட்டுவிட்டு வா நம்ம எலெக்ஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல.
திரும்பவும் இந்த குற்றச்சாட்டை விஜய் மேலதான் வச்சிருக்கிறாங்க. எப்படி கரூர் சம்பவத்துல அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, ஜனநாயகன் ஷூட்டிங் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேணும்னே லேட்டா வந்து ஒரு மாஸ் க்ரௌடு காட்டுறதுக்காக விஜய் அவர்கள் பண்ண வேலை, லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு சொன்னாங்க. விஜய் அங்க போனாரு, பிரச்சாரம் மேற்கொண்டாரு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்குது, அதற்கான விசாரணை சிபிஐல இருக்கு. இருந்தாலும் விஜய் மனசுல அந்த கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளால அப்படி ஆயிடுச்சே, நம்ம போனதுனால தான் அப்படி ஆச்சுன்ற கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா தொடர்ந்து அவர் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லி சொல்லி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு படத்தையுமே அரசியல்குள்ள கலந்து இந்த படத்தையும் விஜய் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு தெரியுது. இன்னொரு கூட்டம் ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. போச்சா ஒரே ஒரு ஆயுதம் ஜனநாயகன் சொன்னீங்க, அந்த படமும் போச்சா, வீணா போச்சா, சிரஸ்டாயலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ரொம்ப பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கு. சில பேர் என்ன, இதுல வர காட்சிகள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி இவங்க பரப்புறாங்களாம். இவங்க வந்து பரப்பிட்டே இருக்காங்களாம், அந்த காட்சிகளை இது பண்ணி ட்ரால் பண்றாங்களாம். ஆக்சுவலி உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா வந்து இந்த பிரிண்ட்ல கூட பார்த்துட்டுமே, பார்த்துட்டா கூட தியேட்டர்ல தான் அந்த படத்தை பார்க்க போறேன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த கவலையுமே இல்லை அவங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால. ஸோ இது வந்து ஒரு அரசியலா இவங்க கொண்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரிலாம் பேசும்போது என்னடா படத்துக்குள்ள அரசியலை தாண்டி ஒரு தனிப்பட்ட தாக்குதலுமே கொண்டு வராங்க, ஒரு சைக்கோ மாதிரி காட்டுறாங்க. அதாவது விஜய் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு, கரூர்ல கூட்டத்தை கூட்டி சாவடிப்பாரு, அதுக்கு மாதிரி இதே மாதிரி படத்தை அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அனுதாபம் தேடுவாரு, அப்படி இப்படின்னு. இப்ப பிரச்சாரத்துக்கு வரலன்னா கூட அவர் லீவ் எடுத்துட்டு உடனே இவங்க விடல அவங்க விடலன்னு சொல்றாருங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது உள்ள போய் நம்ம போய் பார்க்கும் போதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலும் புரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஒன்னாதான் இதுவும் இருக்கு. இப்போ காரைக்குடியில விஜய் அவர்கள் ஏன் பேசல, ஏன் பேசாம போனாரு, ரொம்ப ஏமாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காரைக்குடி மக்களோட அந்த கூட்டத்தை பார்த்தோம், ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய அன்பை கொடுத்துருந்தாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு பைட்ஸ் எல்லாம் எடுத்து கேட்கும் போது இந்த மாதிரி என்னங்க விஜய் வந்தார் உடனே போயிட்டாருன்னும் போது அவங்க சொன்ன ஒரே பதில் இதான், அவர் வரணும்னு ஆசைப்பட்டாரு, வந்தாரு, எங்களை பார்க்கணும்னு நினைச்சாரு, பார்த்துட்டாரு, நாங்களும் அவரை பார்த்துட்டோம், இது போதும், இதுக்கு மேலே என்ன பேச வேண்டியிருக்கு, அந்த தொகுதி வேட்பாளர் பிரபு பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசிட்டிவா அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னன்னா இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. விஜய் ஒரு பக்கம் இருக்காரு, மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டைரக்ட் கனெக்ட்ல இருக்காங்க. நடுவுல இருந்துகிட்டு இவங்க பண்ற வேலைகள் தான் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு செஞ்சு அப்படியே திருப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்றதுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. சிரஞ்சீவில ஆரம்பிச்சு நிறைய பேர், இன்னும் வந்து ரஜினிகாந்த், ரமலஹாசன் எல்லாம் நம்ம வீடியோ வர டைம்ல கொடுப்பாங்களான்னு தெரியல. எல்லாருமே சிரஞ்சீவி, சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து இதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜாவே விஜய்க்கு இன்னும் வந்து வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் கரூர் சம்பவத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்குது, நெகட்டிவா இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த நெகட்டிவ்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில அது ஒரு பாசிட்டிவா தான் போய் சேருது. ஏன் அந்த மனுஷன் வந்து நல்லது பண்ண நினைக்கக்கூடாதா, எதுவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான்னா அவனை ஏன் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா திமுக காட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இவ்வளவு பயங்கரமான ஒரு வெறுப்பு வருது. ஏன் அப்படி? அதெல்லாம் அவர் தான் பண்ணியிருப்பாரு, இவர் தான் நடந்திருப்பாரு, இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்த அப்படியே மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல இந்த ரிலீஸ் ஆன காட்சிகளை பார்த்துட்டு திரும்பவும் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு, திரும்ப வந்து அரசியல் படத்துல இப்படிலாம் பண்ணிக்கிற விஜய்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டன குரல் வருது. அடப்பாவீங்களா, ரிலீஸ் ஆனதே ஒரு சர்ச்சைன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல, அதுக்குள்ள அதை வேற பார்த்துட்டு பார்க்கறது சட்டப்படி தப்பு, அந்த விஷயத்த பார்த்துட்டு வேற இந்த மாதிரிலாம் காட்சிகள் இருக்குன்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்களா ஒரு சர்ச்சையா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்ச்சையை தேடி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்துட்டு இப்ப கேவிஐ நிறுவனம் சொல்லியிருக்காங்க, உங்க செல்போன்லயோ நீங்க வந்து யாருக்காவது ஷேர் பண்ணாலோ, உங்க வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுல நீங்க வந்து அந்த ஃபைலை வச்சிருந்தாலோ உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கேவிஐ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்த லிங்கை எப்படியாவது ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல சில பேர் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அந்த காட்சி இப்படி இருக்கு, இந்த காட்சி இப்படி இருக்குன்னு அதை வேற வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க, இப்படிலாம் இருக்கு பாருங்க, அப்படிலாம் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு. இதையும் காவல்துறை கவனிக்கணும். அந்த சென்சார் போர்டோட அந்த இடத்துல இருந்தானே வந்திருக்கு, இல்லை இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்டையும் வந்து கட்டுப்படுத்த முடியும்.
ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த கும்பலை பிடிச்சிதான் ஆகணும். யாரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதற்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனா அதுக்கு மத்தியில இது ஒரு அரசியலா நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கடலூருக்கு விஜய் அவர்கள் போறாரு. காரைக்குடியில ஏன் பேசல, இதெல்லாம் பேசுவாருன்னு ஆசைப்பட்டோம், பட் பேசல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நேத்தே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, இந்த விஷயம் நடந்திருக்குது, விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் லீக்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது விஜய் மனம் உடைஞ்சு போயிருப்பார்ல, பாவம்ல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா, அந்த மனுஷன் காரைக்குள்ள சைக்கிள் ஓட்டி ஜாலியா இருக்காரு. அவர் மஜாவா தான் இருக்கேன், நான் ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த படம் என்னதான் நீங்க போட்டு அடிக்கடின்னு பண்ணாலுமே தியேட்டர் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல நம்ம பசங்க பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு இந்த கவலைதான் சொல்லிட்டு அவர் ஜாலியா தான் இருக்காரு. பட் இருந்தாலும் சுற்றிக்கூடிய அரசியல் விஷயங்களையும் வந்து பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ கடலூர்ல கண்டிப்பா விஜய் இந்த ஜனநாயகன் லீக் பத்திலாம் பேசுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இதை தாண்டி வந்து லாஸ்டா அவர் பேசினதுல பெஸ்ட் ஸ்பீச்சா வந்து நம்ம திருநெல்வேலியில பேசினதை பார்த்தோம். நல்ல விஷயம், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனா போல்டா பேசியிருந்தாரு, கொஞ்சம் இறங்கி அரசியல் பேசியிருந்தாரு அப்படின்ற விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ கடலூர்ல அந்த மாதிரி ஒரு குட் ஸ்பீச்சை கொடுப்பாரா, ரொம்ப அரசியல் ஆழமான ஸ்பீச்சை கொடுப்பாரான்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அதே சேம் டைம் இந்த மாதிரி பர்சனலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நடக்கும்போது அவர் அதை மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி சொன்னாதான் மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவங்க பேசுறது கதறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட இதெல்லாம் பேசணும்னு தான் நம்ம போன வாட்டி சொல்லியிருந்தோம். அது அப்படியே திருநெல்வேலி ஸ்டேஜில் அவர் பேசியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது இந்த விஷயங்கள், இந்த காரைக்குடியில் மக்கள்கிட்ட பேசாத விஷயங்கள் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணி தான் ஆரம்பிப்பார். என்னால் வந்து பேச முடியல, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அப்படி பேசும்போது கண்டிப்பாக அந்த ஜனநாயகன் லீக் பற்றியும் தொடர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர்ஸ் பற்றியும் வந்து பேசணும். இதெல்லாம் பேசினா மட்டும்தான் இதாகும். இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்ற அந்த கேள்வி வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த தூத்துக்குடி கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு தாட் வந்திருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இதை விட பவன் கல்யாணுக்கு கூறுச்சு, இதை விட சிரஞ்சீவிக்கு கூடுச்சுன்னு அதை வச்சே தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து மே 4 தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இதெல்லாம் வந்து கூடுவாங்க, பார்ப்பாங்க, அப்புறம் ஓட்டை வந்து மாத்தி போட்டுருவாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள், அதுவும் தமிழக மக்கள் எமோஷனலா ஒருத்தர்கிட்ட கனெக்ட் ஆனா அது என்ன நடக்கும்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம். அந்த வாய்ப்பு வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்துருந்தாங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய அந்த புகழையும் அவர் கொண்டு வந்த அந்த விஷயத்தையும் ரொம்ப எளிதா ரொம்ப சீக்கிரமா விஜய் வந்து கடந்து போயிட்டாருன்ற மாதிரிலாம் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஜய் இதை வந்து எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. என்னதான் எதுவாக இருந்தாலும் வந்து நமக்கு மே 4க்கு அப்புறம் தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது குறிச்சும் வந்து விஜய் அவர்கள் பேசணும். இந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க, நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கேட்டார் இல்லையா, அப்படி அதே மாதிரி வந்து இந்த வாட்டியும் கேட்கணும். அதை பத்தி பேசினாதான் மக்கள் மத்தியில அந்த ஒரு கனெக்ட் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு விசில் சின்னம், அந்த வேட்பாளர் பெயர் கூட சொன்னா கூட பரவாயில்ல, விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வேட்பாளரை மாத்திட்டாலோ, இல்ல வந்து வேட்பாளர் விலைக்கு வாங்கப்பட்டாலோ, இல்ல காணாமல் போயிட்டாலோ, அப்பெல்லாம் யாரும் போகமாட்டாங்க, எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பட் அப்படி ஏதாவது நடந்தா கூட விசிலுக்கு ஓட்டு போட்டுரு அப்படின்னு அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடங்கள்ல வேட்பாளர் பேரை ஏன் சொல்ல மாட்டாரு விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகவும் விமர்சனமாகவும் இருக்கு. ஏன் வந்து சொல்லாம கொள்ளாம அவர் பாட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் ஒவ்வொரு பரப்புரையிலையுமே வந்துட்டு பதில் சொல்லிட்டே வராரு. ஆனா வந்து நேரம் பத்தாது, ரொம்ப 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 கம்மியான நாட்கள் தான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் அவர் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டியும் வரணும். உண்மையா ஆனா கஷ்டம் தான் நினைக்கிறேன். இல்ல எவ்வளோ உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் அவர் ரொம்ப கூலாக தான் இருக்கார், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கார். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்தை வச்சு, அதாவது படத்தை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துச்சு, இப்போ லீக் ஆனதை வச்சும் ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.